வணக்கம் மக்களே. இந்த இடத்துல பயங்கரமாக இது ஃபுல்லாக அப்படி பயங்கரமாக வலிக்குது சரிங்களா. அது எவ்வளோ வலி அப்படிங்கிறது சொல்ல முடியல. பயங்கரமாக வலிச்சிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது வலிக்கு. நான் பிறந்த நேரமோ இல்லை நான் வாங்கிட்டு வந்த கர்மபனியோ தெரியல. ரொம்ப மனசளவாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சில டயத்தில் பாருங்களேன், லைவ் போட்டு படுத்து தூங்கிடுறேன் பாட்டில். அது பாட்டில் எங்கேயும் மொபைல் ஓடிக்கிட்டு சூடேறி ரொம்ப இதாகலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட போய் சிக்கனை இப்படி ஏமாந்து அவர் 50,000 முதல்ல கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டு எனக்கு தெரியல. ஏன் இப்படி போய் மாட்டினேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. வெறுத்து போச்சு இந்த பொண்ணுக்கிட்ட. இனிமேல் நான் பேசுகிறதோ வைக்கிறதோ அது நினச்சிக்கிட்டு இருக்கலாம். திருப்பி எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு விட்டு போயிடுச்சு. அப்படியே அட்டி வயிறு வலிக்குது. அந்த வேதனை அதுவும் ரொம்ப ரொம்ப வலிச்சு வாட்டுது. கைகாலெலாம் சோர்ந்து போயிடுது. ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாயார கூப்பிட்டு அவங்களே நீ செருப்படுத்து அடிச்சிட்டில்ல, உனக்கு மனசாட்சி இருக்குதா? தெரியாமல் கேட்குற உனக்கு எப்படி மனசில் இப்படிலாம் ஒரு தோணுச்சு? உங்கள் அம்மா அப்படி பண்ணிடுவியா? 1 மணி நேரம் கோபம் திட்டேன் அப்படிங்கிற எல்லாத்துட்டும். கோபம் திட்டுற எனக்கு கோபம் வராதா சொல்லு? எனக்கு நான் என்னுடைய வாய்ஸே புரிஞ்சுக்கோ. நான் அந்தளவுக்கு பேசும்போது தெம்பு இல்லை. எனக்கு கோபம் வராதா? அழுக வருது. ஆனால் அந்த அழுக வர்றப்ப கைகாலில் பிளட் சர்க்குலேஸ் ஆகுது. பயங்கரமாக வலிக்குது. டென்ஷன் பிபி ஏறி சைக்காலஜி டேப்லெட் தீர்ந்துருச்சு. அதுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியல. அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வெறுத்துட்டேன். எங்கள் பொண்ணையெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். அந்த மனசு யாருக்கிட்டுமே இது அன்புக்காக அலைபாயக்கூடாது. நம்மளே நொறுக்கி அடக்கி வச்சுக்கணும் அந்த மனசு. அவ்வளோதான். எவ்வளோ தூரம் வேதனை வந்தாலும் அழுதுகிட்டே சாகணும். இனிமேல் பிள்ளையா குட்டியா எதையும் நான் எதிர்பார்க்கணும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம பொண்ணு ரொம்ப ரொம்ப பணிஞ்சு போய்கிட்டு இருந்தேங்க பொண்ணு விஷயத்தில் மட்டும். அவங்க ஏதாவது கோவப்பட்டா கூட என்ன பண்ணுறது நான் பணிஞ்சு போய் எப்படியாவது நம்மளை கூட வச்சுக்குவாங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்தேன். இந்த சூர்யா விஷயத்தினால என் பொண்ணு சில இதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. நான் விட்டு வெளியே வந்துட்டேன் வேண்டான்ட்டு. இந்த இவ்வளோ நாள் எவ்வளோ தூரம் பணிஞ்சு போனோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டேன். அப்படியே செத்தாலும் சாகணும் மனிஞ்சு இனிமேல் வேண்டாம் அவங்ககிட்ட. ஒரு நாள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற துக்கத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இப்படியே கடந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன். என்னை சொல்லி இது சிம்பத் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். போகிறது கொஞ்ச நாள் பார்ப்போம். மாத்திரை போட்டு ஒரு டைம் சூசைட் அட்டன் பண்ணி ரொம்ப செத்தாக பொழைச்சி வந்தேன். இப்போவும் அதே மாதிரி தான். போய் ட்ரெயினில் மாத்திரை போட்டு ரயில்வே இதில் படுத்துக்கிட்டோன்னா ஏதோ ட்ரெயின் அடிச்சுட்டு போயிருமில்ல, அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு மனசு. எனக்கு கொடுத்த காசும் எதுவும் ரிட்டன் எனக்கு வரல. இந்த பொண்ணு விட்டு கொடுத்து இதுலேயும் ஏமாந்துட்டேன். எல்லாமே வேஸ்ட்டாக போனதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. நேற்று மொபைல் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அது பெரிய சிக்கலில் தான் வாங்கியிருக்கிறேன். அது மாதம் கட்டணும். கட்டலைன்னா நமக்கு ஆப்பு தானே. என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு எப்படியே அங்கேயும் வாங்கி எப்படியே கட்டிடலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக கட்டணும்ல. பார்ப்போம்.